அதாங்க இப்போ வாரிசு படம் ரிலீஸ் ஆகணுங்கிறதுனால தான் அப்டேட் எதுவும் தராமல் இருந்தோம். இப்போ வந்துடுச்சு. இன்னொரு 10 நாளில் எதிர்பார்க்கலாம். ப்ரோமோ இல்லை, 10 நாளில் அப்டேட் எதிர்பார்க்கலாம் இனிமேல். இப்போ எவ்வளோ நேரம் இருக்கு? அரை மணி நேரம் ஆச்சு. டேய், முகூர்த்த நேரம் முடிய போகுது. நிலக்கதை கொண்டாடாம என்னடா பண்ற? சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். சும்மா தளபதி 67 தான் நான் சொல்கிறேன். ஒரு நிமிஷம் சார். ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுத்துறேன், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. February 1st, 2nd and 3rd அவ்வளோதான். ஒரு தடவை சொல்லுங்க. February 1st, 2nd and 3rd. நம்ம தளபதியோட 67வது மூவில ரோலெக்ஸை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே விக்ரம் மூவில நம்ம தளபதிக்கு மிகப்பெரிய ஒரு எண்ட் கொடுத்திருப்பாங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. எங்கடா விக்ரம் மூவியோட கிளைமேக்ஸ்ல நம்ம ரோலெக்ஸ் என்ட்ரி ஆவறதுக்கு முன்னாடி அந்த ஒரு இடத்துல அடைக்கலம் யார்கிட்டயும் முக்கியமா பேசுற மாதிரி நான் இங்க தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருப்பாரு. பட் இது மட்டும் இல்லாம நம்ம ரோலெக்ஸ் கிட்ட விக்ரம், டில்லி, அமர் இவங்க 3 பேரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க அடைக்கலமும் அன்புதாசும் மட்டும் தான் ரோலெக்ஸ பேர் சொல்லி கூப்பிடுவாங்க. ஆனா மத்த 2 பேருமே சூர்யாவை ரோலெக்ஸ் அப்படின்னு பேர் சொல்ல மாட்டாங்க. அப்ப ரோலெக்ஸ் அப்படின்னு பேர் சொன்னனால ஒருத்தரோட தலை விட்டுவாரு, அவர் வந்து அவரோட கீ ரோலெக்ஸ். மத்தபடி அடைக்கலத்துக்கும் அன்புதாசுக்கும் பாத்தீங்கன்னா ரோலெக்ஸ் யாருன்னே தெரியாம தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதுலயும் அன்புதாஸ் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா பயப்படாம தான் இருப்பாரு. இது ஒரு சீன் மூலமா அடைக்கலம் யார் மூலமாவோ ரோலெக்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் எடுக்கிறதுக்காக அனுப்புன மாதிரி தான் இந்த ஒரு சீன் எனக்கு ஃபீல் ஆகுது. ஒருவேளை அது தளபதியா இருக்க கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒன்னு இருக்கு. கூவுடா. நம்ம தளபதியோட 67வது மூவில ரோலெக்ஸை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். இதே அப்புறம் உறுதியா சொல்றேன் அப்படின்னு கேட்டா தளபதியோட 67வது மூவில தளபதி சால்ட் அண்ட் பெப்பர் லுக்ல 50 வயது கேங்ஸ்டரா நடிக்க போறதா வந்து சொல்லிருக்காங்க. சோ இதை வச்சே நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அதாவது விக்ரம் மூவியோட கிளைமேக்ஸ்ல நம்ம ரோலெக்ஸ் ஒரு டயலாக் சொல்லுவாரு. இந்த ஒரு இடத்தை உருவாக்குறதுக்கு கிட்டத்தட்ட 27 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாரு. இதுல நம்ம நோட் பண்ணக்கூடியது இவரோட 27 வருஷம். ஆமாங்க, இவர் இந்த ஒரு இடத்தை பிடிக்க 27 வருஷம் ஆனா இந்த ஒரு மாஃபியாக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி இவரோட ஏஜ் 15ல இருந்து 20 வரையும் தான் இருக்கும். அப்படிங்கிறப்போ நம்ம ரோலெக்ஸோட ஏஜ் வந்து 45 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிடலாம். அப்படிங்கிறப்ப அவருக்கு ஆப்போசிட்டா ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டர் இருக்கலாம். அவரு நம்ம தளபதியா இருக்க கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. இத பத்தி நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. ஹிஸ்டரி ஆஃப் வைலன்ஸ் வந்து உண்மையிலேயே நல்ல லைன். அது பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கிறாரு, ஒரு ஃபேமிலியோட அங்கே ஆட்கள் இருக்காங்க, வேலை பார்க்குறாங்க. இப்போ ஒரு ராபரி பண்ண வர்றவங்க பார்த்தீங்கன்னா அங்கே வேலை பார்க்குற ஒரு பணிப்பெண் கிட்ட தப்பாக நடந்துருவாங்க. அப்போ வந்து இந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து ஒருத்தரை போட்டு தள்ளிடுவார். ஸோ இப்படி போகுது அந்த கதை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து மனைவி பெண் குழந்தையோட வசிக்கிற ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட ஒருத்தர், அவர் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை